ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ் அப்லோட் பண்ண கொஞ்சம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சளி, இருமல், தொண்டை வலி, டைஜஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரைஸ் ப்ளஸ் டேஸ்ட்லேயும் ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெப்பர் ரைஸ், அதாவது மிளகு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ரைஸ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. Welcome to Priya Raju's Kitchen. Please like, share, subscribe, comment and click the bell button. Thank you. Let's go to video. மிளகு சாதம் செய்வதற்கு முதல்ல ஒரு 2 அழகு, அதாவது 400 கிராம் பச்சரிசி எடுத்து வேக வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. சாதம் நல்லா சூடு ஆறட்டும். அது ஆறத்துக்குள்ளே அதற்கு தேவையான வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறினா தான் நம்ம கலக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சாதம் நல்லா சூப்பராக வரும். உரலை இடித்து பண்ணுங்க. உரலை இடித்து பண்ணாவே அதோட டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும். ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது, நல்லா கொஞ்சம் பொடியாக நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தூள் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா மிதமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறிட்டே வருது. இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு பதமாக இருக்கிற அளவுக்கு மாறினது உடனே இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லாததால் நீங்கள் கூட கருவேப்பிலை நிறைய வீட்டில் கிடைக்கும் போது மீதி இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியிலேயே நல்ல நிழல்லையே உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் எப்போ வேணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணதை நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இப்போ கலந்துட வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நல்லா சூடு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கலந்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் சாதம் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம சூடாக நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டதால் இப்போ கூட நம்மளுக்கு சாதம் சூடாக தான் இருக்கும். அப்படியே சூடாக சாப்பிடணும் இந்த மிளகு ரைஸ்னால், அப்போ தான் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாக வேணும்னா கடாயில் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க, 2 நிமிஷம் சூட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரைஸு. நீங்களும் எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Thank you. Bye bye.